ஆடம் பிரிட்டன் அப்படிங்கிற பேருள்ள செய்த ஒரு செயலால் இன்னைக்கு வந்து உலகமே அவருக்கு மேலே காரி துப்புது. அது மட்டும் இல்லாமல் 2028 வரைக்கும் அவரால் என்ன செய்ய முடியாதுன்னா வெளியே வர முடியாது. ஏன்னா அவர் ஜெயிலில் இருக்கார். அவருக்கு வந்து பெயிலே கிடைக்காது. அந்த அளவுக்கு அவர் ஒரு கொடுமையான குற்றங்கள் 1, 2 இல்லை கிட்டத்தட்ட 56க்கு மேலே வந்து கொடுமையான விஷயங்கள் செய்திருக்காரு. அவர் அப்படி என்ன தான் செய்தார், அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காய்ஸ், நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் தினமும் போடக்கூடிய வீடியோஸ் உங்களை வந்து உடனே வந்து சேரும். நான் உங்கள் ரஜு. திஸ் இஸ் ஈவினிங் ட்ராப்ஸ். வெல்கம் டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிளப். நம்ம ஒவ்வொரு ஆட்களுடைய ரிலாக்ஸேஷன் ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வித்தியாசமானது. நிறைய பேர் வந்து சாங்ஸ் கேட்பாங்க, மூவி பார்ப்பாங்க, இல்லாமல் இருந்துச்சுன்னா வந்து எங்கேயாவது ட்ராவல் பண்ணுவாங்க, வீட்டில் ஏதாவது வந்து விஷயங்கள் சின்ன செடி நடுறது, அப்புறம் வந்து மரம் நடுறது, ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதில் ஒன்று தான் வந்து பெட்ஸ் வளர்க்குறது. நிறைய பேருக்கு வந்து டாக்ஸ் மேலே லவ் இருக்கும், நிறைய பேர் கேட்ஸ் அதே மாதிரி வந்து ஈவன் எலிஃபண்ட்டை கூட அதிகமாக விரும்பி வீட்டில் வளர்க்கக்கூடியவங்க வந்து அதிக பேர் இருக்கிறாங்க. இந்த சின்ன எலிகளெல்லாம் வளர்க்குறாங்க. இதுக்கெல்லாம் வந்து ஒரே ஒரு ரீசன் தான். என்ன ரீசன் அப்படின்னா, நம்மளுடைய அன்பை வந்து அதுகள்கிட்ட கொடுத்து அங்கேருந்து ஒரு அன்கண்டிஷனல் லவ்வை பெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் அது வந்து இந்த மாதிரி செய்யும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டாச்சுன்னா, நம்ம செய்துட்டு இருக்கக்கூடிய வேலையில் வந்து எந்த ஒரு தொய்வுமே வராமல் நம்மளை பக்காவாக வந்து ஒரு மைண்டில் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் வேலை செய்கிறதுக்கு வந்து இந்த மாதிரியான பெட்ஸுகள் எல்லாம் வந்து நல்லபடியாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குது. அதனால அதை நிறைய பேர் வந்து விரும்பி அதை வீட்டில் எல்லாம் வளர்த்துட்ருக்காங்க. இந்த மாதிரியான பெட்ஸுகள் வளர்க்கும்போது அந்த உடல்நிலை சரியில்லாதவங்க, அதே மாதிரி வந்து நடக்க முடியாதவங்க, இவங்க எல்லாமே வந்து என்னென்னா இந்த பெட்ஸ்னால் வந்து சரியான வந்து என்ன கிடைக்குதுன்னு அவங்களுக்கு வந்து ஒரு தேவையான விஷயங்கள் கிடைக்கிது. என்ன தேவையானன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆளுக்கு வந்து பார்வை தெரியாது, அவங்க ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நிறைய டாக்ஸ் வந்து அவங்கள வழி நடத்தி கொண்டு போகிறதெல்லாம் நம்ம எத்தனையோ வீடியோஸில் வந்து பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் நிறைய உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு வந்து சின்ன ஹெல்ப்புகள் எல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய பெட்ஸுகள் வந்து அவங்க வளர்க்கக்கூடிய பெட்ஸுகள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கோம். இதெல்லாம் பார்த்து வந்து நம்ம ரசிச்சிருப்போம் இல்லையா? சில பேர் இருக்காங்க, இவங்களுக்கு வந்து அனிமல்னாலே அது வேறு ஏதோ ஒரு டாய் மாதிரி நினச்சிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா அதுங்களெல்லாம் வந்து வேட்டையாடுறது. என்னென்ன எல்லாத்தையுமே, அது யானையாக இருந்தாலும் சரி, புலியாக இருந்தாலும் சரி, சிங்கமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே வந்து வேட்டையாடி கொலை பண்ணுறது. நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா இதை செய்து சோஷியல் மீடியாலெல்லாம் வந்து அப்லோட் பண்ணி ரசிக்கிறாங்க. ஆஹா, இதை வந்து இந்த மானை வந்து நான் இப்படி வேட்டையாடினேன், இந்த சிங்கத்தை இப்படி வேட்டையாடினேன் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேர் வீடியோலாம் போடும்போது அந்த அனிமல் லவ்வர்ஸ் வந்து இதை பார்க்குறாங்க இல்லையா? பார்க்கும்போது மனசளவில் வந்து உடஞ்சி போயிடறாங்க. ஏன் இவங்க வந்து ஒரு மனுஷ உருவத்தில் இருந்துக்கிட்டு, ஒரு மனுஷனாக இருந்துக்கிட்டு ஏன் இந்த மாதிரியான ஒரு வாயில்லா பிராணிகளை வந்து இவ்வளோ ஏன் கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படும் போது, இன்னொரு பக்கம் அனிமல் லவ்வர்ஸ் இவங்க செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு அனிமலையும் பற்றி இது எப்படி, இதனுடைய பிறப்பு எப்படி, இதனுடைய அந்த வாழ்க்கை முறைகள் எப்படி, இது வந்து என்னென்ன வந்து நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களெல்லாம் செய்து அது வந்து ஒரு ஸ்னேக்காக இருந்தாலும் சரி, இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு டாகாக இருந்தாலும் சரி, இல்லாமல் இருந்த ஒரு குரோக்கடைலாக இருந்தாலும் சரி, அதை பற்றின ஃபுல் விவரங்கள்லாம் தரும்போது என்னென்னா நமக்கும் நம்மளை அறியாமலே வந்து அந்த மாதிரியான ஒரு அனிமல்களுக்கு மேலே வந்து என்னென்னா வந்து ஒரு இனம் புரியாத ஒரு காதல் வந்து உருவாகுது இல்லையா? உருவாகி இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஒரு அனிமலை வந்து வீட்டில் வளர்த்துறதுக்கும், அதே மாதிரி வந்து வேறு மாதிரியான அந்த காட்டு அனிமலெல்லாம் பார்த்தாச்சுன்னா வந்து ரொம்ப பயப்படாமல் இருக்கிறதுக்கு வந்து மெயினான ரீசன் யார் அப்படின்னா இவங்க தான் காரணம். யார்? இந்த அனிமல்களெல்லாம் பற்றி வந்து கொஞ்சம் விலாவரியாக விஷயங்களெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா? அதெல்லாம் நம்ம நிறைய பேர் வந்து டிஸ்கவரியில் பார்த்துருப்போம், நேஷ்னல் ஜியோகிராஃபியில் பார்த்துருப்போம். இந்த மாதிரியான நிறைய சேனல்களில் பார்த்து நம்ம ரசிக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்குன்னே வந்து பெரிய ஒரு ரசிகர் பட்டாளமே இருந்துகிட்ருக்கு. இந்த நிலையில் தான் அதாவது வந்து மனித உருவத்தில் இருந்த ஒரு பீஸ்ட் செய்திருக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிற மட்டும் இல்லாமல் அவரை நினச்சாலே இந்த மனுஷன் இப்படியா பண்ணார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் செய்திருக்கக்கூடிய விஷயங்கள் கூர்மையாக கவனிங்க. உங்களுக்கு வந்து மனசளவில் வந்து தைரியம் குறைவாக இருக்குது, நீங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் விரும்ப மாட்டிங்கன்னா இப்போவுமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா நான் இனிமேல் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு அதிர்ச்சி ஊட்டக்கூடியதாக இருக்கலாம். சரியா? அதனால் இதை உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னா மட்டும் கண்டினியூ பண்ணுங்கள், இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணாதீங்க, ப்ளீஸ் ஸ்டாப். பிரிட்டனில் பிறந்தவர் தான் ஆடம் பிரிட்டன். இவரை வந்து நீங்கள் அதிகமாக எங்கே பார்த்துருப்பீங்கன்னா
நேஷ்னல் ஜியோகிராஃபி சேனல், அதே மாதிரி பிபிசி, டிஸ்கவரி, அனிமல் பிளானட் இந்த சேனல்லலாம் பார்த்துருப்பீங்க. இவர் வந்து ஒரு குரோக்கடைல் எக்ஸ்பர்ட். இவர் இங்கிலாந்தில் பிறந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே போகிறார் அப்படின்னா ஆஸ்திரேலியா போகிறார். ஆஸ்திரேலியா போய் இந்த முதலைகளைகள்லாம் வந்து என்ன செய்வார் அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணி அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த சேனலில் வந்து என்ன செய்வார், எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இது இப்படி இது இப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸ்னால் அவர் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவர் தான் ஒரு மோசமான ஒரு விஷயத்தை செய்திருக்காரு. எப்படின்னா கிட்டத்தட்ட அவர் கொஞ்ச நாளாக ஒரு 56 நாய்களை வந்து என்ன செய்திருக்காருன்னா அந்த நாய்களை வந்து கொடூரமாக கொடுமைப்படுத்தி அதுகளுக்கு கூட இன்டர்கோர்ஸ் வச்சு அதுக சாகிறது வரைக்கும் துடிக்க வந்து அதுகளை கொன்று அதை வந்து என்ன செய்திருக்காருன்னா வீடியோ எடுத்து அவருடைய ஃபேஸ் இல்லைன்னா அவருடைய ஐடென்டி வெளியே தெரியாமல் ஆன்லைனில் என்ன செய்திருக்காருன்னா அப்லோடு செய்து ரசிச்சிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு கொடூரமான ஒரு புத்தி அவர்கிட்ட இருந்திருக்கு. அனிமல்ஸை மட்டும் இல்லாமல் இவர் என்ன செய்திருக்காருன்னா சின்ன குழந்தைகளைங்க, அதாவது சின்ன பசங்க இருக்காங்க இல்லையா, இந்த பசங்களையும் வந்து இவர் விட்டு வைக்கல. இவருக்கு வந்து மோசமான ஏதோ ஒரு மனநோய் இருந்த மாதிரி இவர் செயல்பட்டிருக்கிறாரு. இவர் வந்து என்னென்னா ரொம்ப நாளாக பிடிபடாமல் இருந்தார். இவர் வந்து வெளியில் வந்து ரொம்ப நல்லவன மாதிரி, நான் வந்து ரொம்ப நல்லவப்பா அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு செய்துட்டு இருந்தது அவ்வளவுமே கொடுமை. ஆஸ்திரேலியாவில் வந்து நார்த் ப்ரோவின்ஸில் வந்து டார்வின் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இவர் வந்து என்ன செய்தார், அங்கே தான் ஃபேமிலியோடு இருந்துட்டு இருந்தார். இங்கே வந்து என்ன செய்திருக்காருன்னா ஒரு கண்டெய்னர், ஒரு பெரிய கண்டெய்னர் எடுத்து அந்த கண்டெய்னருக்குள்ளே வச்சு தான் இந்த நாய்களெல்லாம் என்ன செய்திருக்காரு, இவர் இன்டர்கோர்ஸ் செய்திருக்காரு. கொடுமை அவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்காரு. இதை வந்து வீடியோ எடுத்து இந்த மாதிரி வந்து அனிமல்களை வந்து கொடுமைப்படுத்துறத ரசிக்கக்கூடியவங்களுக்கு வந்து அனுப்பி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கூட வந்து ரொம்ப இதை பற்றி ரொம்ப ஸ்லாகிச்சு பேசியிருக்காரு. இவரை வந்து கடைசி எப்படி பிடிச்சாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. ஆனால் போலீஸால் என்ன செய்ய முடியலைன்னா இது யார் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு வீடியோவில் வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா அந்த நாய்களை கட்டுவாங்க இல்லையா சங்கிலி, இது வந்து ஒரு கயிறு இருந்திருக்கு. இந்த கயிறில் டார்வின் சிட்டி அப்படின்னு இருந்திருக்கு. இதை வச்சு தான் இது ஆஸ்திரேலியாவில் தான் நடக்குது, அதுவும் இந்த டார்வின் சிட்டியில் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி சல்லடை போட்டு தேடி போய் பார்த்தா இந்த ஒரு படுபாவி மனுஷன். இவரோட லீலைகள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 13 வயசுல ஸ்டார்ட் ஆகிருக்கு. அவர் சொல்கிறாரு 13 வயசுலேருந்து நான் இது தான் செய்துட்ருக்கிறேன். அது வந்து என்னமோ ஃபஸ்ட்லலாம் வந்து எனக்கு பயங்கர விருப்பம் இருந்தது. அதுக்கப்புறம் நான் என்ன செய்துக்கிட்டேன்னா கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். நான் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லலை, நான் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். ஆனால் கொஞ்சம் நாட்கள் கழிஞ்சு இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிக்கும் போது இந்த அனிமல்கள் எல்லாம் பார்க்கும்போது என்னென்னா என் மனசுக்குள்ளாடி வந்து பயங்கரமாக துடிச்சு என்னென்னா அதுகளை வந்து ஒரு டாய் மாதிரி தான் நான் பார்த்து என்ன செய்தேன்னா அதுகளை கொடுமைப்படுத்தும் போது தான் நான் உண்மையிலே சந்தோஷம் அடைஞ்சேன். அதுதான் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் என்ன செய்திருக்காருன்னா நிறைய பேர் வந்து வீட்டில் இருந்து வெளி ஊர்களுக்கு போவாங்க, வெளிநாடுகளுக்கு போய் வந்து செட்டில் ஆவாங்க. அப்போ இவர் என்ன செய்வார் அப்படின்னா அந்த நாயெல்லாம் என்கிட்ட தாங்க, நான் வந்து சூப்பராக பார்த்துப்பேன், நான் வந்து இந்த மாதிரியான ஒரு இதுதான் இது பண்ணிகிட்ருக்கிறேன், இதுதான் என்னுடைய மெயின் ஜாப்பு, நீங்கள் வந்து டாக்ஸ் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி அந்த நாய்களை வந்து என்ன செய்திருக்காருன்னா கொடுமைப்படுத்தி இந்த ஆள் வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரு. இடையில வந்து அவங்க கேட்பாங்கண்ணா எங்கள் டாக்ஸ் வந்து எப்படி இருக்குது, நல்லா இருக்குது, அதனுடைய பிக்சர்ஸ் வந்து நீங்கள் அனுப்புங்க, வீடியோஸ் அனுப்புங்கன்னு சொல்லும்போது இவர் ஆரம்பத்தில் வந்த டைமில் கொஞ்சம் பிக்சர்ஸு அப்புறம் வந்து வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருப்பாராம். அதை வந்து என்ன செய்வாராம் அவங்களுக்கு அனுப்பி விட்டுட்டு உங்கள் டாக்ஸு சூப்பராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாராம். அப்போது ஒரு ஆள் கேட்குறாங்க, நீங்கள் வந்து இவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கீங்க, இந்த நாய்களெல்லாம் வந்து நீங்கள் எப்படி டிஸ்போஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதாவது ஊருக்கு ஒதுக்குப்புறமா வந்து ஒரு குரோக்கடைல் ஒரு பண்ணை ஒன்று இருக்குது, அங்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 குரோக்கடைலுக்கு மேலே இருக்குது. நான் என்ன செய்வேன் அப்படின்னா இந்த நாய்களை எல்லாமே வந்து கண்டந்துண்டமாக வெட்டி என்ன செய்திருவேன்னா அதுகளுக்கு வந்து உணவாக போட்டுருவேன், அதனால நான் பிடிபடாமலே இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் வந்து கொண்டு போய் நிற்கும்போது இவரோட வக்கீல் வந்து என்ன சொல்லுவார் தெரியுமா, இவருக்கு வந்து ஒரு வித்தியாசமான அரிய வகை ஒரு பால்வினை நோய் ஒன்று இருக்குது, அதில் வந்து இந்த மாதிரி தான் இவருக்கு வந்து ஒரு மனக்கோளாறு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனக்கோளாறு இருந்தாச்சுன்னா இது ஏற்கனவே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு தானே, இவங்க ஒய்ஃபுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு தானே, ஏன் வந்து இவங்க கண்டுக்காமல் இருந்தாங்க? போலீஸாக வந்து அரெஸ்ட் பண்ணும்போது தான் இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா வெளியே சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கொடூரமாக மோசமான ஒரு பீஸ்டாக வந்து இவர் இருந்திருக்காரு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்ன வள்ளலாரெல்லாம் வந்து இதை பற்றி கேள்விப்பட்டிருந்தா என்ன நினச்சிருப்பாரு?
அதாவது வந்து நம்மளுடைய கலாச்சாரம் வந்து அது ஒரு செடியாக இருந்தாலும் கொடியாக இருந்தாலும் அவங்களுக்கும் அதுகளுக்கும் வாழ்கிறதுக்கு உரிமை இருக்குது. அது வந்து அனிமலாக இருக்கலாம், இல்லாமல் இருந்துச்சுன்னா வந்து செடியாக கொடியாக இருக்கலாம். அதெல்லாம் விஷயமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். ஆனால் இவங்கெல்லாம் ஒரு சில ஆட்கள்லாம் நடக்கிறத பார்த்தாச்சு அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் வாழ்கிறதுக்கு உரிமை இருக்குது, வேறு யாருக்குமே உரிமை இல்லை அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க. ஆனால் எல்லா அது யாராக இருந்தாலும் சரி, அது அனிமலாக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் விரும்புவோம், சூப்பராக வாழ்வோம், அன்பாக இருப்போம், அன்பை பகிர்வோம். எல்லாருக்கும் வாழ்கிறதுக்கான உரிமை இந்த உலகத்தில் இருக்குது. அதுக்காக நம்ம என்ன செய்வோம், அது ஒரு மனசில் வந்து அது ஒரு ஒரு சஜஷனாக ஒரு கட்டளையாக வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். காய்ஸ், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து உடனுடனே தேடி வரும். இன்னும் இதே மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நாளைக்கு ஈவினிங் 5 o'clock உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய், see you.